நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா ஏண்டா ஆனதாண்டாபுரம் காமாட்சி வந்தாளோ? பெரியவா வந்தா பெரியவா, ஒரு டின்னு கொடுத்துட்டு போயிட்டா. அழைச்சாதான் நேரம் வந்து பேசுவியோ? பெரியவா, 13 வயசுல உங்களுக்கு காவி, 16 வயசுல எனக்கு காவி. காவி கட்டிண்ட உங்களை கொண்டாடுறா, காவி கட்டிண்ட என்ன ஒதுக்குறா. அவர் போனதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவர் விதி என்னால எழுதப்பட்டதா பெரியவா? தொட்டா தொழுங்காது, எதிர்க்க வந்தா அபசகுணம். அத பத்திலாம் நான் கவலைப்படல. 16 வயசுல பதி போனார். கதி கலங்கி நின்னு துணையா வந்தது பெரியவா பாதுகை. வந்த நாள்ல இருந்து பூஜை பண்றேன். பாதி நாள் உபவாசம், பாதி நாள் உன்வசம்னு உங்க ஸ்மரணையிலேயே இருக்க. ஏனோ திருப்தி ஏற்படல. நான் பண்ற பூஜை பொய்யா? எனக்குள்ள இருக்கிற பக்தி பொய்யா? பிரார்த்தனையே தப்பா பெரியவா? ஏதோ பண்ணணும்னு தோன்றது, என்னன்னு தெரியல. அழைச்சாதான் நேரம் வந்து பேசுவியோ? சொன்னது யாரு? அழைச்சாதான் நேரம் வந்து பேசுவியோ? கேட்டது பெரியவா குரல். நேரவான்னு சொல்றேளா பெரியவா? நேர வர
வரேன் பெரியவா, நேரா வரேன், இப்போவே வரேன். முக்திக்கு மார்க்கம் ஞானம்னு பகவத் பாதாள் சொல்றார். ஆனா கோபாலகிருஷ்ண பாரதியோ பக்தியே முக்திக்கு பாதைன்னு அடிச்சு சொல்றார். பெரிவாச்சரணம், 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 பெரிவாச்சரணம். நீ ஆனதாண்டவபுரம் தானே, சொல்லு. ஆனந்த தாண்டவபுரத்துல சப்ஜ ஜாத்துல வார சாப்பாடு சாப்பிட்டு பாட்டு எழுதினவர் கோபாலகிருஷ்ண பாரதி. நந்தனார் சரித்திரம் எழுதினதும் அந்த ஊர்ல தான். முக்தினா வைகுண்டம், முக்தினா கைலாசம்னு எல்லாரும் நினைக்கிறா. துவைத்திகளும் விசிஷ்டாத்வைதிகளும் கூட அப்படிதான் சொல்றா. பக்தி பண்றவன் அனுபவிக்கிறது எத? ஈஸ்வரனை. ஈஸ்வரனை அனுபவிக்கிறது எது? மனசு. மனசுல ஈஸ்வரன் இன்னொருத்தன் இருந்தா அத்வைத்தம் அடிபடுறதே. ஏகம் என்பதே சத்தியம், சகலமும் சமம்னு பகவத் பாதாள் சொன்ன அத்வைத சித்தாந்தம் பலம் இழக்கிறது. கோபாலகிருஷ்ண பாரதியும் அத்வைதி தான். ஆனா பக்தி மோட்சத்தை தரும்னு பாடியிருக்கார். சங்கரரும் தான் எழுதியிருக்கார் பக்தி சோஸ்திரங்கள். க்ஷேத்ராடனம் தீர்த்தாடனம்னு ஒரு நதி விடாம ஸ்நானம் பண்ணியிருக்கார். சண்மத ஸ்தாபனத்தை துவக்கி வச்சிருக்கார். 6 வித மூர்த்திகளுக்கு உண்டான வழிபாட்டை ஏற்படுத்தியிருக்கார். நாங்களே மடத்துல மணிக்கணக்கில் மூர்த்தி பூஜை பண்றோமே. சங்கரர் பூஜை பண்ண மூர்த்தி தானே ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர். பெரியவா, பூஜைனால பக்தி, பக்தினால மோட்சம்னு சொல்றா. நான் பூஜை பண்றேன், பக்தி பண்றேன். எனக்கு ஏன் பெரியவா ஒண்ணுமே கிடைக்கல? உனக்கு என்ன வேணும்? தெரியல பெரியவா. உறவுகளை தேடுறியோ? இல்ல பெரியவா. பணம் காசு? இல்ல பெரியவா. ஆனா மனசு எதையோ தேடுறது. தேடிண்டே இரு, பொறுக்கிற காலம் வர வரைக்கும். கிளம்பு. பெரியவா, பகவான் திரிலோகமும் வியாபிச்சிருக்கிற பரம்பொருள். அவரோட திருப்பாதங்களை ஒரு உத்தரணி ஜலத்தால அலம்பிட முடியுமா? விஸ்வாகாரமான அவரோட திருமேனிக்கு நாம சாத்திர சின்ன வஸ்திரம் பக்தி ஆயிடுமா? எல்லா திசைகள்லையும் இருக்கிற அவருக்கு நாம எந்த திசையிலிருந்து நமஸ்காரம் பண்ணினாலும் நாம அவர் பக்கம் காலை நீட்டுற மாதிரி ஆயிடாதா? பிரார்த்தனைன்னு எதை வேண்டினாலும் அவர் பார்வைக்கு மனுஷன் அற்பந்தானே. வேதம் சொல்றத மனுஷா புரிஞ்சுக்கல. மஹ்யம் தேஹீச்ச பகவன்
மதியமேவ ஸ்வரூபம் ஆனந்தம்னு சொல்றது வேதம். நீயே ஆனந்த ஸ்வரூபன், உன்னை தவிர வேண்டதுக்கு வேற இல்லைன்னு சொல்றது வேதம். அதை கொடு இதை கொடுன்னு எல்லாத்தையும் கேட்குறா. என்னையே எனக்கு கொடுன்னு யாரும் வேண்டதில்லை. தான் தொலைஞ்சு போயிருக்கோங்கிறதே ஒருத்தருக்கும் தெரியறதில்லை. அதைத்தான் வேதம் சொல்றது, என்னையே எனக்கு கொடுன்னு வேண்டலாமேன்னு. உனக்குள்ளேயே உள்ள ஆனந்த ஸ்வரூபத்தை தானு கேளு. நிஜம்னு நம்புற லோக சௌக்கியங்களை விட்டு விலகணும்னு கேளு. நாங்கிற அடையாளம் தொலையணும்னு பிரார்த்தனை பண்ணு. உன்னோடையே ஐக்கியமாகணும்னு பிரார்த்தனை பண்ணு. ஐக்கியமாகணுங்கிற தவிப்பு எப்போ வருதோ அதுதான் நிஜமான பக்தி. அப்படித்தான் தவிச்சாராம் சதாசிவ பிரம்மேந்திராள். இந்த தவிப்போட ஆரம்பப்படிதான் கோவில் பூஜை புனஸ்காரம்னு சொல்லியிருக்கார் பகவத் பாதர். இப்படி தவிப்போட பூஜை பண்ணுனா அடைஞ்சிட முடியுமா சொர்க்கத்தை? சொர்க்கத்தை அடையலாம், மோட்சத்தை அடைய முடியாது. சொர்க்கம்னாலே சௌக்கியம் தானே பெரியவா. சொர்க்கத்துக்கு போனாலும் மனுஷா சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது பண்ணுவா. அது பாபமா மாறும். ஆமா, பாபம்னு ஒன்று வந்தா பிறவின்னு ஒன்று வந்துடும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். பிறவியோட முற்றுப்புள்ளி தான் மோட்சம். பெரியவா, மோட்சத்தை அடைகிற மார்க்கம் என்ன? ஞான மார்க்கம். பெரியவா, கர்ம மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கா பெரியவா? மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆதிசங்கரருக்கும் மந்தன மிஸ்ரருக்கும் இதுக்காக வாக்குவாதமே நடந்திருக்கு. நானோ பூர்வ மீமாம்சைக்காரன், கர்மாக்கள் செய்வதையே குறிக்கோளாக கொண்டவன். நீரோ கர்மாக்களை உதறி நிற்கும் சந்நியாசி. எம்மிடம் வாதாட உம்மிடம் என்ன உள்ளது? மோட்சத்திற்கு சிறந்தது கர்ம மார்க்கமா ஞான மார்க்கமா என்ற சர்ச்சை உள்ளது. சர்ச்சையில் நீர் தோற்றுவிட்டால் இந்த காஷாயத்தை களைய வேண்டும், கிரகஸ்தனாக மாற வேண்டும். நான் ஜெயித்து விட்டால் கிரகஸ்தாசிரமத்தை நான் துறப்பேன், காஷாயத்தை மேற்கொள்வேன். உமக்குள் ஊறியிருக்கும் கர்ம மார்க்கத்தையும் உதரணும், ஞான மார்க்கமான அத்வைதத்தையும் பிரகடனப்படுத்தணும். சம்மதம். சுவாமி, அவசரத்தில் எடுக்கும் முடிவு துவைத சித்தாந்தம் தான் சிறந்தது சரசவாணி. கர்ம மார்க்கம்தான் மோட்சத்திற்கான பாதை. வெற்றி நம் பக்கம்தான். தொடங்குங்கள் வாதத்தை. பூர்வ மீமாம்சை என்பது என்ன? கர்மாக்கள் தான் சிறந்தது என்பதை சொல்லக்கூடிய வேதத்தின் ஆரம்ப பகுதிதான் பூர்வ மீமாம்சை. கர்மாக்கள் என்பது என்ன? பிதுர் யஜ்ஞம், மாத்ரு யஜ்ஞம், அதிதிகளுக்கு அன்னமளிப்பது, தெய்வ ஆராதனை, யாகங்கள், யஜ்ஞங்கள் போன்ற அத்தனை செயல்களும் கர்மாக்கள் தான். கர்மாக்களினால் ஏற்படும் பலன்? பாவங்கள் தொலையும், மனசாந்தி ஏற்படும், நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும். அந்திம காலத்தில் மரணம் அவஸ்தையில்லாமல் சம்பவிக்கும். மரணத்திற்கு பிறகு அடையப் போகும் சொர்க்கம். இவையெல்லாம் தான் கர்மயோகத்தினால் கிடைக்கப் போகும் பலன்களாகும். இந்த பலன் பிரம்மத்தை அடைய உதவுமா? மீமாம்சகர்களுக்கு பிரம்மமே கர்மம்தான். மோட்சத்தை கொடுப்பது எது? கர்மாவாகிய பிரம்மம். கர்மாவாகிய பிரம்மம் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது? கர்மா செய்பவனின் கட்டுப்பாட்டிலே உள்ளது. செய்பவனின் கட்டுப்பாட்டிலே
கர்மா இருக்கும் பட்சத்தில் கர்மாவாகிய பிரம்மமும் அவன் கட்டுப்பாட்டில்தானே இருக்க வேண்டும். இதில் என்ன சந்தேகம்? உமது கட்டுப்பாட்டிற்குள் உமக்கு அடிபணிந்து நிற்கும் பிரம்மம் உமக்கு மோட்சத்தை எப்படி கொடுக்கும்? உயர்ந்தவராகிய நீர் அதற்கு மோட்சத்தை கொடுப்பீரா? தாழ்ந்தவராகிய பிரம்மம் உமக்கு மோட்சத்தை கொடுக்குமா? கர்மமே பிரம்மம் அல்ல. கர்மத்தால் மட்டுமே பிரம்மத்தை அடைந்திட முடியாது. கர்மாவை செய்வதற்கு சங்கல்பம் செய்து ஒரு காரியத்தை தொடங்குகிறீர். அதை இடையூறு இல்லாமல் செய்து முடிப்பதற்கு உத்தரவாதம் உள்ளதா? எந்த காரியத்தையும் விக்னம் இல்லாமல் செய்து முடிக்க ததாஸ்து சொல்ல ஒரு சக்தி தேவை. செய்த காரியத்திற்கு பலன் கிட்டுவதற்கும் ததாஸ்து சொல்ல ஒரு சக்தி தேவை. ஆசிர்வதிக்கும் அந்த சக்திதான் பிரம்மம். கர்மாவின் பலன் பாபமோ புண்ணியமோ அதற்கு ஏற்பவே பிறப்பு, மீண்டும் கர்மா. பலன் தொடர, பாப புண்ணியங்கள் தொடர, பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தொடரும் பிறப்பிற்கு ஒரு முடிவு காண, பிறவி என்னும் துன்பக் கடலுக்கு விடிவு காண, முக்தியை தேடி ஓடும் பாதைதான் ஞான மார்க்கம். அதுதான் அத்வைத சித்தாந்தத்தின் நோக்கம். இப்போது சொல்லும், கர்ம மார்க்கத்தினால் கிடைக்கும் சொர்க்கம் சிறந்ததா, ஞான மார்க்கத்தினால் கிடைக்கும் மோட்சம் சிறந்ததா? மோட்சம் வேணும்னா என்ன பண்ணணும் பெரியவா? தொலைக்கணும் உன்னோட மனசை. மனசு ஆத்மாவை தேடும். ஆத்மா எப்படி இருக்கும்னு மனசுக்கு தெரியாது. ஆனால் ஆத்மாலேருந்து முளைக்கிறது தான் மனசு. மனசில் ஈஸ்வரனை நிறுத்து. அவனையே நினைக்க நினைக்க மனசு ஒருமுகப்படும். ஒருமுகம் முத்த முத்த மனசு தானா மறையும். ஆத்மா வெளிப்படும். ஆத்மாலேயே சஞ்சாரம் பண்ணா அது ஞானத்துக்கிட்ட அழைச்சுண்டு போகும். ஞானம் முத்தினா முக்தி, அதுதான் மோட்சம். கோவில், விக்கிரகம், பூஜை, பக்தி, மனசு, ஆத்மா, ஞானம், முக்தி, மோட்சம், இதுவே வேதத்தின் சாரம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர. பக்தின்னா முதல்ல நினைவுக்கு வருது எது? கடவுள். கடவுளுங்கிற ரெண்டாவது தன்மை நமக்குள்ள வந்தா ஏகம் என்பதே சத்தியம் அப்படிங்கிற அத்வைதம் அடிபடுறது. அப்போ கடவுளே இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? அப்போ கோவில், அதில் உள்ள கடவுள் இதெல்லாம் பொய்யா? இல்லை. நமக்குள்ளே இருக்கிற கடவுளை கண்டுபிடிக்க நாம் எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப் தான் இவையெல்லாம். இதை இது வரைக்கும் பார்க்க போகிறது பிக்ஷையோட டெஃபனேஷன். தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ தன் சுயநலத்துக்காகவோ கையேந்தினா அது பிச்சை, பாபகர்மா. நல்ல விஷயத்துக்காக, நல்ல காரியத்துக்காக, பொதுநல தொண்டுக்காக கையேந்தினா இது பிக்ஷையா சாநித்தியம் அடையிறது, புண்ணிய கர்மாவாக மாறுறது.
பிக்ஷை கேட்குறவாளுக்கும் புண்ணியம், பிக்ஷையா கொடுக்குறவாளுக்கும் புண்ணியம். ஏன்னா அந்த பிக்ஷை புண்ணிய காரியத்தை நோக்கி போகிறது. புண்ணியம் சேரணுமா வேண்டாமாங்கிறத தீர்மானிக்கிறது உங்கள் பொறுப்பு. கொடுத்துருக்கோம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். நமஸ்காரம்.